எல்லாருக்கும் வணக்கங்க. இது எங்கள் வீட்டில் பூத்த மனோரஞ்சித பூ. எவ்வளோ பூ பூத்திருக்கு பார்த்தீங்களா? இந்த வருஷம் எங்கள் வீட்டில் நிறையவே பூக்குதுங்க. இது நாட்டு ரகம் தான். ஆனால் இதை நான் அடிக்கடி கழிச்சு விட்டதுனால எனக்கு சீக்கிரமே பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துலேயே, போன வருஷமே 1.5 வருஷத்துலேயே எனக்கு பூக்க ஆரம்பிச்சிருச்சு. போன வருஷம் அங்கங்கே பூத்துட்டு இருந்துச்சு. இந்த வருஷம் நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இங்கே பாருங்கள், மேலே அப்படியே படர்ந்து வந்திருக்கு. அதில் எவ்வளோ பூக்கள் இருக்குது பாருங்கள். அப்படியே ஒவ்வொரு நுனியும் அவ்வளோ பூக்கள் மொட்டுக்கள் நிறைய வச்சிட்ருக்கு. உண்மையிலே பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு இந்த பூக்களை நான் பறித்து கொண்டு போய் கோயிலில் பைரவருக்கு கொடுக்கும்போது அவர்கிட்ட இந்த பூ அவர் பாதத்தில் போய் சேர்ந்தது எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நம்ம வீட்டில் பூக்கிற பூக்களை கொண்டு போய் நம்ம கடவுளுக்கு சமர்ப்பிக்கும் போது அதில் இருக்க சந்தோஷமே தனிதான்ல. இது தாங்க மனோரஞ்சிதம் விதை. இந்த விதைகள் இது நல்லா காய மாரி தான் காய்க்கும். நல்லா ஒரு திராட்சை கொத்து மாரி காய்க்கும். அதுக்கப்புறமா இது பழுத்து கீழே விழுந்துடும். அந்த கீழே விழுந்த பழங்களை எடுத்து நம்ம காய வச்சு விதைகளாக பயன்படுத்தி இந்த மாரி ஒரு செடியாக உருவாக்கலாங்க. இப்படி இந்த விதைகள்